டைம் வந்திருக்கேன். இங்கே நல்லா அனுபவம் நல்லா இருக்குது. பேராசிரியர் வந்து நல்லா பாடம் எடுப்பாங்க. அப்புறம் வந்து இறைநிலை விளக்கம் பற்றி சொன்னாங்க. நாமெல்லாம் வந்து இறைவனுடைய இறை துகள்கள் தான் நாமளும் அப்படின்றது ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. கரு அமைப்புன்னா என்னன்னு சொன்னாங்க. நம்ம எதுலேருந்து வந்தோம், ஓருயிர் தாவரத்துலேருந்து ஆறாம் அறிவு வந்து மனிதன்றது நம்ம விளக்கிக்கணும். நம்முடைய கரு அமைப்பெல்லாம் வந்து பாட்டன் அம்மா அப்பா பாட்டின் மூஜாரிலிருந்து நம்மளுக்கு வந்துச்சு. இந்த கரு அமைப்பினுடைய கலங்கள்லாம் கழிவுக்கு தான் நம்ம வந்து பிறப்பு எடுத்தது. இந்த பிறப்பு வந்து முழுமையாக கழிஞ்சோம்னாக்கா நம்மளுடைய குருவினுடைய துணையினால் தான் நம்மளை கழிக்க முடியும். குருவினுடைய இங்கே வந்து நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையும் நல்ல காந்த காலம் நிறைந்த இடமாகவும் இருக்குது. இந்த ஆழியார் வந்து நான் புதுசாக பிறந்த மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். இது இல்லாமல் என்னுடைய குடும்பத்தில் பல சிக்கல்கள் இருந்துச்சு, பல பிரச்சனைகள் இருந்துச்சு. என்னுடைய உடல் வந்து ரொம்ப மோசமான வீசிங் வேறு எனக்கு பூச்சி அடைப்பெல்லாம் இருந்துச்சு. பல டாக்டர்கிட்ட போனேன், எத்தனையோ மாத்திரை மருந்து குளுக்கோஸ் எல்லாம் போட்டேன். இருந்தாலும் இங்கே வந்து முறையான உடல் பயிற்சி, காயக்கல்பம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்துச்சு. இப்போ என் உடலும் மேன்மையாக இருக்குது, மனமும் மேன்மையாக இருக்குது. என்னுடைய இங்கே வந்து கிளாஸ் எடுத்த பிறகு என் மனம் மேன்மைனால என் குடும்பமும் மேன்மையடையும். நான் என்னால் முடிஞ்ச என்னுடைய ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கும் இதை வந்து எடுத்து சென்றேன். என்னால் முடிஞ்ச ஒரு 100 பேரையாவது என்னால் இது கூட்டி நடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இது வந்து குரு தான் எனக்கு துணை இருந்து வழி நடத்தணும். ரொம்ப நெகிழ்வோடு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இதை வந்து நெகிழ்வோடு ஆசைப்பட்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.